யங்ஸ்டர்ஸ் அண்ட் அன்மேரிட் பர்சன்ஸ்க்குலாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒயிட் ஹேர் வர்றது. ஸோ அந்த ஒயிட் ஹேரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நீங்களும் ஒயிட் ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒயிட் ஹேர், கிரே ஹேர் ப்ராப்ளம் தான் இப்ப நிறைய பேருக்கு இருக்கு. எஸ்பெஷலி அன்மேரிட் அண்ட் மேரேஜ்க்காக வந்து க்ரூம் பிரைட் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி ஒயிட் ஹேர் வரவங்க இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் கிளினிக் போயிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், அதுவும் லட்சக்கணக்கில் தௌசண்ட்ஸ், 50,000, 40,000 நிறைய நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பீங்க. ட்ரீட்மெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரை நேச்சுரலா எப்படி பிளாக்கா மெயின்டைன் பண்ணலாம், ஒயிட் ஹேரை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க தான் இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ண போறேன். ஒயிட் ஹேர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹேர் பேக் அண்ட் ஹேர் ஆயில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் பேக்குக்கு நீங்க கரி லீவ்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேருக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் லைக் ஃபெனுக்ரீக், இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ்லாம் நீங்க வந்து பவுடர் ஃபார்ம்ல பேக் மாதிரி போடலாம். பேக் போடுற டைம்ல அதுவும் ஹேர் ஆயிலே உங்க ஹேரை வந்து நீங்க ஒயிட் ஹேரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஹேர் வந்து யூஸ் பண்ணே ஆகணும். அது என்ன பிராண்ட் பார்க்கலாம். ஒயிட் ஹேர் அண்ட் கிரே ஹேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு எப்பவுமே ஒரு ஆன்டி கிரே ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு நான் இன்னைக்கு சஜஸ்ட் பண்ண போற பிராண்ட் என்னன்னா, இந்த லக்ஸுரி ஆயுர்வேதாவுடைய ஆன்டி கிரே ஹேர் ஆயில். இதுல வந்து என்ன ஹேர் ஆயில் இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரோஸ்பெரி அண்ட் ஜோஜோபா ஆயில் வந்து இருக்கு. ஸோ ரோஸ்பெரி நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு சட்டுன்னு பார்க்கலாம். ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஜோஜோபா ஆயில், ஆம்லா ஆயில், பிரம்மி ஆயில், ரோஸ்மெரி அண்ட் நீம் ஆயில் வந்து இருக்கு. ஸோ ரோஸ்மெரி இது எல்லாமே வந்து நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணோம். ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில்லாம் நம்மளுடைய ஒயிட் ஹேர் அண்ட் கிரே ஹேர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரூட் அண்ட் ஸ்கேல்ப்ல இருந்தே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த ஆயுர்வேதிக் ஆன்டி கிரே ஆயிலை நீங்க யூஸ் பண்ணும்போது ரூட்ல இருந்து ஹேர் ஒயிட் ஆகுற ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணும். உங்களோட ஹேர் வந்து கிரே ஹேர் வந்து கண்ட்ரோல் பண்ண, கண்டிப்பா பிளாக் ஹேரும் ஸ்டே ஆகும். இந்த ஹேர் ஆயில் பத்தி பார்த்துட்டோம். இவங்க பிராண்ட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தானே அது நமக்கு எஃபெக்டிவா யூஸ் ஆகுமாங்கிறது தெரியும். ஸோ இந்த புத்தா நேச்சுரல் ஆன்டி கிரே ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 100% நேச்சுரல் அண்ட் 100% கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனிமல்ஸ் மேல டெஸ்ட் பண்றது இல்லையா. ஸோ நீங்க ஒரு பெட் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுல வந்து ஆர்டிபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. முக்கியமா டெர்மட்டாலஜிஸ்டே இதை வந்து டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல மினரல் ஆயில், paraben and sulfate ஃப்ரீயும் இருக்கு. ஃபைனலா நோ ஆர்டிஃபிஷியல் கலர். ஸோ paraben and sulfate தான் வந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக்கான விஷயம். அதுவுமே இவங்க வந்து ஆட் பண்ணல. அதுல மட்டும் இல்லாம இதுல என்ன ஆர்டிஃபிஷியலான ஃப்ராக்ரன்ஸோ கலரோ ஆட் பண்ணல. உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த பேக்கேஜ் வந்து நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டிருக்காங்களோ அதுல இந்த பாட்டில் கூட இருக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ற பர்சன், எனக்கு வந்து ஆயிலே வைக்க பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 1 hour 2 hour பிஃபோர் இந்த ஆயிலை எடுத்து ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு அந்த 1 or 2 hours அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஆயில் வைக்க பிடிக்கும், நான் அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த ஆயில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுடணும். ஆஸ் யூஷுவல் காலேஜ் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க ஆயில் வைக்க பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆயில் நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இதை வந்து நீங்கள் 4 to 5 months யூஸ் பண்ணால் மட்டும்தான் எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். பிகாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் என்னையுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் விஷயங்கள் தான் டக்கு டக்குன்னு உங்கள் ரிசல்ட் காட்டும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறப்ப செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆஃபர்ஸ் இருக்கும் போது இந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான செல்ஃப் க்ரூமிங் அண்ட் ஹேர் கேர், ஸ்கின் கேர் வீடியோஸ் வேணும்னா நவாஸ் லைஃப் கேரை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகாதீங்க. பிகாஸ் வி புட் லாட் ஆஃப் எஃபர்ட், நிறைய எஃபர்ட் போட்டு தான் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் டெலிவர் பண்றோம். ஸோ உங்களுக்கு அந்த கண்டென்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். நான் அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? So thank you guys, love you all.